மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம். இருப்பினும் இறந்த பிறகு நமக்கு என்னவாகும் என்ற கவலை நம்மை ஆட்கொள்கின்றது. இறந்து விண்ணகம் சென்றவர்களோடு புனிதர்கள் ஒரு சிலர் உரையாடி இருக்கின்றார்கள். அவர்களுள் தந்தை தொன்போஸ்கோவும் ஒருவர். அதனாலே அவருக்கு மோட்சம் நரகம் என்ற அனுபவம் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அவர் சொல்லுவார், a glimpse of heaven will set right everything. அவரோடு இருந்த ஒரு சில மாணவர்கள் இறப்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்ததால் அவர்கள் நல்ல முறையில் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நன்மரண ஆயத்தத்தை அவர் சிறப்பாக செய்ய உதவி இருக்கின்றார். ஒரு நாள் கனவிலே தந்தை தொன்போஸ்கோ ஆறுதல் அன்னையின் ஆலயம் நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று பிரகாசமான ஒளியிலே அவருடைய தாயார் மம்மா மார்கரெட் அவர் முன்னே தோன்றினார். இதை கண்டு திகைப்புற்ற தந்தை தொன்போஸ்கோ, எப்படி நீங்கள் இறந்து பல ஆண்டுகள் ஆயிற்றே என்று கேட்க, அவர், ஆம், நான் இறந்து பல ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் நான் இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். இதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற தந்தை தொன்போஸ்கோ, இறை பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், ஆம், அப்படி என்றால் நம்முடைய மாணவர்கள், இறந்த மாணவர்கள் எப்படி அங்கே இருக்கின்றார்கள் என்று அவரிடம் ஒருவர் பின் ஒருவராக விசாரிக்க, மம்மா மார்கரெட் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, இவர்கள் இறை பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்று தெளிவாக தந்தை தொன்போஸ்கோவுக்கு விளக்கினார். தந்தை தொன்போஸ்கோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சரி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்று தொன்போஸ்கோ கேட்க, அன்னை மார்கரெட், நிச்சயமாக அதில் சந்தேகமில்லை என்று கூறினார். அப்படி என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை தாருங்கள் என்று கேட்க, அந்த தருணமே அந்த இடம் முழுவதும் ஒளியால் சூழ, அவருடைய ஆடைகள் வண்ண விளக்குகளால் நிரப்ப, மகிழ்ச்சி புன்னகையோடு சிரித்து கொண்டே பாரும் என்று அவர் சொல்ல, இதை கண்ட தந்தை தொன்போஸ்கோவுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு நின்று விடாமல் அன்னை மார்கரெட் இறைவனுடைய புகழ்ச்சியை பாட ஆரம்பிக்கின்றார். அவருடைய குரல், அந்த பாடலானது ஆயிரம் வானதூதர்கள் 1000 இசைக்கருவிகளோடு இசைத்தால் எப்படி கேட்குமோ அப்படி இருந்தது. கேட்பதற்கே மெய்சிலிருக்கின்ற வகையிலே அந்த தருணமானது அமைந்தது. இந்த அழகிய ரம்மியமான தருணத்தை கடந்து செல்ல முடியாமல் தந்தை தொன்போஸ்கோ திகைப்புற்று நின்றார். அப்பொழுது அன்னை மார்கரெட் கேட்டார், நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி மறைந்தார். அன்னை மார்கரெட்டின் வாழ்வை ஆய்வுக்கு உட்படுத்திய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இறை ஊழியர் என்ற நிலையிலிருந்து வணக்கத்திற்கு உரியவர் என்ற நிலைக்கு 2006ஆம் ஆண்டு உயர்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்ணகத்தின் சிறிய காட்சி நம்முடைய அனைத்தையும் நிறைவு செய்யும். வாழ்க தூய தொன்போஸ்கோ, வளர்க அவருடைய பணி.